சட்டுப்புட்டு சமையல இன்னைக்கு சட்டுப்புட்டு ஒரு சூப்பரா காரசாரமா ஒரு ரெசிபி செஞ்சு காமிங்க அப்படின்னு காரசாரமா இல்ல சார் மலைக்கு ஏத்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. அப்படி என்ன ரெசிபி செய்ய போறாங்க கேட்டுருவோமே. வணக்கம்மா, உங்க பேரு? விஜயலட்சுமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. சரி, வெரி குட், சூப்பர். எங்களுக்காக என்ன செய்ய போறீங்க? தயிர் போண்டா. தயிர் போண்டாவா? தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கேன். தானே தயிர் போண்டா உங்க ஊர் ஸ்பெஷலா? ஆமா. பெரம்பூர் ஸ்பெஷலா? பெரம்பூர் ஸ்பெஷல். அப்படியா? நீங்களே கண்டுபிடிச்சதா இது யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? வீட்லயே செஞ்சு பார்த்தது. செஞ்சு பாத்துறீங்க. சொந்த ஊர் எது உங்களுக்கு? சென்னை தான். சென்னை தான். பிறந்தது வளர்ந்து எல்லாமே சென்னை தான். பெரம்பூர் தானே? ஆமா. பெரம்பூர் நல்லா தெரியும். எல்லா தெருவும் தெரியும். எல்லாம் தெரியும். எங்க விட்டாலும் போயிட்டு வந்துருவீங்க. போயிட்டு வந்துரும். சரி, சூப்பர். தயிர் போண்டா செய்ய போறாங்க. தயிர் போண்டா செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவை? மைதா மாவு, தயிர், அரிசி மாவு, பச்சை மிளகாய், வெங்காயம், துருவிய தேங்காய், இஞ்சி, எண்ணெய், தேவைக்கேற்ற உப்பு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த தயிர் போண்டா செய்யறதுக்கு என்னென்னலாம் பண்ண போறோம்? முதல்ல எண்ணெய் சூடாக்க வைக்கிறது. எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். போண்டா போடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுக்கலாம். சட்டுப்புட்டு சமையலை பொறுத்த வரைக்கும் நான் கலகரன்னு உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்றேன். அதனால நீங்க ஈஸியா வேலையை சீக்கிரம் முடிச்சு சுட சுட எனக்கு போண்டா போட்டு எடுத்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்போ தயிர் எடுத்துக்கணும். தயிர் எடுத்துக்கணுமா? இங்க வச்சுக்கோங்க பாத்திரத்தை, ஈஸியா இருக்கும்ல. இப்போ தண்ணியே தேவையில்லை, தயிர்லயே தான் மாவு கரைக்க போறோம். தண்ணியே தேவையில்லை. மைதா மாவா? மைதா மாவு கொஞ்சம் கொடுங்க, நான் போடுறேன், நீங்க கலக்கிட்டே வாங்க. கொஞ்சம் போட்டுருங்க. போதுமா? என்ன போடலாமா? இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க. அப்படி போட்டுருங்க. போதுமா? இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க. அது பார்த்துன்னு போடணும். அப்படியே கொஞ்சம் 2 ஸ்பூன் அரிசி மாவு போடணும். அரிசி மாவு. அரிசி மாவு எதுக்காக சேர்க்கிறோம்? பொறன்னு வரதுக்கோசம். பொறன்னு, அதாவது முறுமுறுன்னு வரது. முறுமுறுன்னு. அப்புறம் வெங்காயம். வெங்காயம் சேர்த்து. வெங்காயம் வதக்கலாம் தேவையில்லையா? அதுக்கெல்லாம் வேணாம், அப்படியே எல்லாமே பச்சையா போண்டா. ஓகே. துருவிய தேங்காய். தேங்காய் போடணுமா போண்டாக்கு? இப்பதான் புதுசா கேள்விப்படுறேன். இது என்ன பெரம்பூர் விஷயமா? எதுக்காக தேங்காய் சேர்க்குறீங்க? டேஸ்ட் வரதுக்கோசம். டேஸ்ட்டுக்காகவா? இப்போ சாப்பிட்றப்ப பல்ல கடிக்கும் போது ஒரு மாதிரி இருக்காது? அதான் திருவி போட்டுருவோம்ல, அதான் ஒன்றும் வராது. சரி, ஓகே. அடுத்து இஞ்சி போதுமா? பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிங்க. நீங்களே எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ. போதும். ஒரே ஏன்னா அது இதுக்காக ஒரே ஒரு கொஞ்சம் இது பச்சை மிளகாய். பச்சை மிளகா ஒரு மிளகா போதுமா? இது நல்லா கலந்து, தண்ணி ஊற்றாம நல்லா கலந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கணும். நல்லா கலந்து ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். ஓகே. ஊற வச்ச பின்னாடி போண்டா வைக்கணும். சரி, ஓகே. தேவைக்கேற்ற உப்பு போடணும். அவ்வளோதானா? அவ்வளோதான். எல்லாம் சேர்த்துட்டீங்க? எதுவும் தேவையில்லை? தேவையில்லை. விட்ட குறை தொட்ட குறை எதுவும் இல்லை. போடலாமா? போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. இது கொஞ்சம் சின்ன சின்னதாக போடணும். பெருசாக போட்டால் உள்ள வேகத்துக்கு நேரமாகும். ஓகே. இந்த போண்டா தொட்டுக்கெல்லாம் எதுவும் தேவையில்லையா? தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. போண்டா மட்டும் தான் செய்வீங்களா? வேற என்னெல்லாம் உங்களோட ஸ்பெஷல்? இல்லை, பசங்க ஈவினிங் டிஃபன் மாதிரி சின்ன சின்னதாக செய்யுது. இந்த மாதிரி வேற என்ன செய்வீங்கன்னு கேட்குறேன். சின்ன சின்னதா வேர்க்கடலை பக்கோடா அது மாதிரி எல்லாம். வேர்க்கடலை பக்கோடா அவ்வளோதான். இது 2 தான் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, தெரியும். இப்போ சொல்ல இதுவாக இருக்கு. இட்லியில் கூட இது செய்யலாம். இட்லி போண்டா மாதிரி கூட செய்யலாம். இட்லி போண்டா சூப்பர். மீந்த இட்லி போண்டா என்ன பண்ணுவீங்க? காலையில் சுத்த இட்லி மீந்துச்சுன்னா அதில் பருப்பொடி இருக்கும். அதை நல்லா இட்லியை துண்டா பண்ணி அதை பெரட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தா ஈவினிங் டிஃபன் மாதிரி இருக்கும். அவ்வளோதானா? அவ்வளோதான். சூப்பரா, செம்ம ரெசிபியா இருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, மீந்து போச்சுன்னா இட்லியில லைட்டா பருப்பொடி பெசரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா இட்லி என்ன சொன்னீங்க? இட்லி போண்டா. இட்லி போண்டா ரெடியா? ரெடி. சூடா இருக்குது, பார்த்து சாப்பிடுங்க அப்படின்றீங்க. சரி, சூப்பரா செஞ்சு காமிச்சிங்க. இது என்ன சொன்னீங்க? தயிர் போண்டா. தயிர் போண்டா. தயிர் போண்டா எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். தயிர் போண்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில எண்ணெய் காய வச்சிருங்க. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்க டைம்ல ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தயிர், மைதா மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, தேங்காய் துருவல், வெங்காயம், இஞ்சி, பெருங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. வடை பதத்துக்கு இந்த மாவு வந்த உடனே காஞ்சிட்டு இருக்க எண்ணெயில சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி போட்டீங்கன்னா சுட சுட தயிர் போண்டா ரெடி.